பிரைஸலால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம். இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி புத்தியுள்ள புருஷன். புத்தியுள்ள புருஷன் யார்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஒரு உவமையை சொல்லி இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். அதாவது, அவருடைய வசனத்தை கேட்டு அதில் நிலைத்து நிற்பவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் வசனத்தை கேட்டும் அதில் நிலைத்து நிற்காதவன் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று விளக்குகிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்றால் மலையின் உச்சியிலோ ஒரு குன்றின் உச்சியிலோ கட்டப்பட்ட வீடு என்று நாம் புரிந்து கொள்வதாக இருக்கிறது. ஆனால் அது அப்படி அல்ல. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, மண்ணை ஆழமாக தோண்டி கற்பாறையிலே அஸ்திவாரமிட்டு கட்டப்பட்ட வீடு, அதுதான் புத்திமான் கட்டப்பட்ட வீடு. கல்மலையின் உச்சியில் அல்ல, இது கற்பாறையின் மேல் ஆழத்தில் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட வீடு. பெருவெள்ளம் வருகிறது, மழை சொரிகிறது, காற்றடிக்கிறது. இந்த வீடு அடித்து செல்லப்படவில்லை. ஏனென்றால் அது கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வீடு. வசனத்தின் நிலைப்பு நிற்பவனும் எல்லா சூழ்நிலைகளும் எதிரான சூழ்நிலையும் மேற்கொண்டு நிலைத்து நிற்கிறான். புத்தி இல்லாதவனோ மணல் மேல் கட்டுகிறான். வெள்ளம் வருகிறது, காற்றடிக்கிறது, மழை பெய்கிறது, அது நிலைத்து நிற்க முடியாமல் அடித்து செல்லப்படுகிறது. வசனத்தை கேட்கிறவனும் அதில் நிலைத்து நிற்காமல் இந்த வீட்டை போல இடிந்து அழிந்து விடுகிறான். ஆக புத்தியுள்ள மனிதன் வசனத்தில் நிலைத்து நிற்கிறான். மத்தேயு 13:23ஆம் வசனத்தில் கர்த்தர் இன்னொரு உவமையை சொல்கிறார். அவன் புத்தியுள்ள மனிதன் நிலைத்து நிற்பவன் மாத்திரம் கிடையாது, பலன் கொடுக்கிறவன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதைக்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் முளைத்து ஏற்ற வேளையிலே 100 மடங்காக பலன் கொடுக்கிறான். நாமும் பலன் கொடுக்கிறவராகவும் வசனத்திலே நிலைத்து நிற்பவராகவும் இருப்பேன். ஆமேன். இந்த காணொளி ஆண்டவருடைய வார்த்தை எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள். ஆமேன். அல்லேலூயா.